என்னன்னா எனக்கு அம்மா இல்லாத ஃபீலிங் வந்து இல்ல. ஈரோடு நான் சேலம், இங்கேருந்து இவங்களை பார்க்கறதுக்கு நான் சேலத்துலேருந்து ஈரோடு போயிட்டு வருவேன். ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு போய் பேசுகிறப்போ நான் இந்த மாதிரி நைட்டு ராமேஸ்வரம் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்து உடனே பைக் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள்ஸ் எடுத்துட்டு நைட்டு ஒரு நைட்டு அவங்க காலையில் போயிட்டு ராமேஸ்வரம் கோயிலே பார்த்துட்டு ஃபோன் கூட இல்லை என்கிட்ட, அப்படியே ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டாங்க. 400 கிலோமீட்டர் விடிய கட்டலும் ட்ரிபிள்ஸ் அடிச்சுட்டு போயிட்டு இப்போ நினைச்சாலும் நம்மளுக்கு ஷாக்கா இருக்குது. இப்படி நம்ம போனோம், ஓ இதுதான் லவ்வா இருக்கும். லவ்வுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கா போகலாம்? தாராளமா நம்ம வந்து ஒருத்தவங்களை நம்ம நேசிச்சிட்டோம்னா அதை வந்து கடைசி வரையும் அவங்க தான், அவங்களுக்காக தான் என்னோட வாழ்நாள் கடைசி முறையன்ட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டேன்னா என்னை உயிரை கூட தரலாம் அப்படிங்க. அப்பா எனக்கு வந்து அம்மா இல்லை, ஸோ அப்பா செல்லாங்கிறனால ரொம்ப செல்லமாக வளர்த்தனால அவங்க இதெல்லாம் நம்பலை, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நல்லா அடியில் வாங்கினேன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனோம். அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அப்பாலாம் வரல? கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த டைமில் வந்து எனக்கு யாருமே இல்லாத போது இவங்க வந்து ஒரு எனக்கு இதாக இருந்தாங்க, ஒரு ஆறுதலாக இருந்தாங்க பேசுறதுக்கு. இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனவுடனே நாங்கள் வந்து அப்பா தனியாக இருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி சாரிப்பா, நாங்கள் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், இருந்தாலுமே நாங்கள் சம்மதத்தோடு பண்ணியிருக்கணும், இருந்தாலும் எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அதை.